பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, வாழ்க்கையிலே புளிப்பில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். புளிப்பென்றால் என்ன? கசப்பு, வெறுப்பு, பகைமை, விபசாரம், வேஸ்தனம், துர்க்குணம், இச்சை, காமவிகாரம், அசுத்தமான காரியங்கள், இதெல்லாம் ஒரு புளிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த புளிப்புல இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும். நம்ம புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே அப்படிங்கிறார். நாம எப்படி இருக்கிறோமா? புளிப்பில்லாதவர்களா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம்னா, என் பிள்ளைங்க புளிப்பில்லாதவங்களா இருக்கிறாங்க, என் ஜனங்க புளிப்பில்லாதவங்களா இருக்கிறாங்க. அது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே, பிரியமானவர்களே, இந்த நேரத்துக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி. நான் எப்படி இருக்கணும்? ஒரு புதிய மாவா, புதுசா பிசைஞ்ச மாவு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போயின, எல்லாம் புதிதாயின. இல்ல, எல்லாம் புதிது. நீங்கள் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே என்று வேதத்துல நம்ம படிக்கிற மாதிரி ஒரு புதிய மனுஷனை நான் தரிச்சுக்கிடணும். நான் ஒரு புதிய மனுஷன், நான் ஒரு புதிய மனுஷி. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பவுல் மூலமா, புதிதா பிசைந்த மாவா நீங்க இருங்க. புதிதா பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழிச்சு போடுங்க. பழைய மாவு வேண்டாப்பா, நீங்க புதிய மாவா இருங்க. பழைய மாவு வேண்டாம். பழைய புளித்த மாவை தூரமா தள்ளுங்க. பழைய புளிச்ச மாவு வேண்டாம். கர்த்தருக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, பழைய புளித்த மாவு உண்மையிலே வேண்டாம் தாங்க. நீங்க ஒரு புதிய புளித்த மாவா, புளிப்பில்லாத மாவாக, ஒரு புளிப்பற்ற மாவாக, ஒரு புதிய மனநிலையோடு, ஒரு புதிய மனிதனா, ஒரு புதிய சிருஷ்டியா, கர்த்தருடைய ஒரு புதிய படைப்பா கர்த்தரை பின்பற்றுங்க. அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய புதிய படைப்பா இருந்து கர்த்தரை பின்பற்றுங்க. பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்க. அது வேண்டாம், அது தூரமா தள்ளுங்க. பழசெல்லாம் வேணாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே பழசு வேணாம், பழைய வாழ்க்கை வேணாம், பழைய காரியங்கள் வேணாம், பழைய சுபாவங்கள் வேணாம், பழைய விஷயங்கள் வேணாம். பழசெல்லாம் நான் புறம்பே கழிச்சு போடுறேன். ஏன்னா எனக்கு கிறிஸ்துவாகிய பஸ்கா பலியிடப்பட்டிருக்கிறார். பஸ்கா என்றால் என்ன? அது புதிய மாவு. பஸ்கா பழைய மாவே கிடையாது. அப்ப கிறிஸ்து யாருன்னா, அவர்கிட்ட பழைய காரியங்களே கிடையாது, எல்லாம் புதுசு. அதனால தான் புதிய ஏற்பாட்டை நாம் அதிகமா படிக்கிறோம். இயேசு சொன்ன வசனங்களை நாம் அதிகமா படிக்கிறோம். இயேசு தான் அந்த புதிய மாவு. அல்லேலூயா. அந்த புதிய மாவா நானும் இருக்கணும்னு இயேசு விரும்புறாரு. நீங்களும் நானும் அந்த புதிய மாவா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ரத்தத்துல மூடி மறைப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? புதிதா இருப்போமா? கர்த்தருக்குள்ள ஒரு புதிய மனுஷனா இருப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே நாங்கள் ஒரு புதிய மனுஷனாய், ஒசைந்த புதிய மாவாய் இருக்க, ஒரு புதிய சிருஷ்டியா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மகிமைப்படுவார். எல்லா கன மகிமையும் கர்த்தருக்கே. ஆமென், ஆமென்.